بسم الله الرحمن الرحيم சூரத்துல் வாக்கிஆவுடைய முதல் 40 வசனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் காட்சிகளையும் மறுமையில் நடக்க இருக்கின்ற செய்திகளையும் மறுமை நடைபெறும் போது அல்லாஹ் மனிதர்களை 3 வகைகளாக பிரிக்கக்கூடிய நிலைகளையும் அந்த 3 வகைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக வஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். 3வது கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறார். வஸ்ஸாபிகூன் முதல் கூட்டம், வஸ்ஹாபுல் யமீன் 2வது கூட்டம். வலதுபுற கூட்டம் என்றால் யார்? முந்தியவர்கள் என்றால் யார்? முந்தியவர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆஹிரீன். அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களும் பின்னால் வரக்கூடிய மறுமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்களில் குறைவான மக்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அதில் குறைவான எண்ணிக்கை தான் இருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் ஏடுகளை கொண்டு விசாரிக்க மாட்டான். அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம், ஏடுகள் வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படும். யக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன் புத்தகத்தை நீ படித்து பார்த்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லப்படும். ஆனால் அஸ்ஸாபிகூன் முந்திய அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க மாட்டான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். எனக்கு காட்டப்பட்டது, நான் ஒரு நபியை பார்த்தேன், அவரோடு 8 to 10 தோழர்கள் அவரோடு அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு ஒருவர் அல்லது இருவர் இருந்தார். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு எவரும் இல்லை. எனக்கு இன்னொரு தூரத்தில் ஒரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பெரும் கூட்டம். நான் எண்ணிக்கொண்டேன் இவர்கள் என்னுடைய சமூகம் என்று. ஆனால் எனக்கு காட்டியவர் சொன்னார், இது மூசா அவர்களுடைய சமூகம் என்று. இன்னொரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தது. அந்த மலக் சொன்னார், இதுதான் நபியே உங்களுடைய சமூகம் என்று. அதோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் 70,000 பேர் யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப், எந்த விசாரணையுமின்றி எந்த வேதனையுமின்றி சொர்க்கம் நுழைவார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே, அல்லாஹுடைய தூதர் இதை கூறிவிட்டு அறைக்குள் சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்கிறார்கள். சிலர் சொன்னார்கள், ஃபலஅல்லஹுமுல் லதீன ஸஹிபு ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலோடு தோழமை கொண்டவர்கள் என்று. இன்னொன்று சொன்னார்கள், அவர்கள் ஷிர்கில் பிறக்காமல் இஸ்லாமிலேயே பிறந்தவர்கள் என்று. இன்னும் நிறைய காரியங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். சொன்னார்கள், எதை குறித்து நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த 70,000 பேரை குறித்தா? அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கொண்டு, நெருப்பை கொண்டு ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹுவையே எல்லா காரியங்களிலும் நம்பி இருப்பார்கள், அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தன்மைகளை எண்ணினார்கள். உக்காஷா எழுந்தார், அல்லாஹுடைய தூதரே, என்னையும் அதில் உள்ளவராக ஆகுவதற்கு துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த மின்ஹும் யா உக்காஷா, நீ அதில் உள்ளவர் தான் உக்காஷாவே. இன்னொரு தோழர் எழுந்தார், ஃபஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்கள், எதிலும் முந்துவார்கள்.
சொன்னார்கள் சபக பிஹா உகாஷா, உன்னை உகாஷா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். மிக பெரும் கூட்டம், எல்லா இறை தூதர்களை விடவும் ஒரு பெரும் சமூகம் சொர்க்கம் செல்லும். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ சுல்லத்தும் மினல் ஆஹிரீன். ஆனால் அதில் குறிப்பாக 70,000 பேருக்கு அல்லாஹ் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் கொடுப்பான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்றால் அது சொச்சம். நபித்தோழர்களே அதில் உள்ளடங்கி விடுவார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்தி கேட்டேன், யா அல்லாஹ் இந்த எண்ணிக்கை போதாதென்று. அல்லாஹ் அந்த 70,000 பேருக்கும் அதில் ஒவ்வொரு 1000 பேருக்கும் அல்லாஹ் இன்னொரு 70,000 பேரை அதிகமாக்கினான் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீதுகளில் நமக்கு சொன்னார்கள். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் வாயிலாக ஒரு மனிதனை அழைப்பான் மஹ்ஷரில். அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் இருப்பவற்றை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அழைத்து கேட்பான், தஅரிஃபு தம்ப கதா தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்லுவார், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான் அல்லாஹ் என்னை அழிக்கப் போகிறான் என்று. அவனை நெருக்கமாக்கி அல்லாஹ் சொல்லுவான், கவலை கொள்ளாது, சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா அனா அக்ஃபிருஹா லகல் யௌம். அடியானே, நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன். அல்லாஹு அக்பர். நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பது நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவது அதாப். சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லகல் யௌம். இன்றைய தினம் உன்னை மன்னிக்கிறேன், செல். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்து காட்டுவான் ஆயிஷா என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். ஃபஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் முதலாமவர்கள். வஸ்ஹாபுல் யமீன், வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுபவர்கள். அவர்களுடைய அருட்கொடைகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் மூன்றாவதாக 41வது வசனத்திலே ஆரம்பம் செய்கிறான், வ அஸ்ஹாபு ஷிமால் மா அஸ்ஹாபு ஷிமால். இடதுபுற கூட்டம் நபியே, அந்த இடதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உமக்கு கூற, அவர்களுடைய தண்டனைகளை வேதனைகளை எதைவென்று நாம் கூற. 42வது வசனம் ஆரம்பமாகிறது, ஃபீ ஸமூமின் வ ஹமீம். ஃபீ ஸமூம், அல்லாஹ் வெப்பமான காற்றை நரகத்திலே ஏற்படுத்துவான். வ ஹமீம், சூடான கொதிக்கக்கூடிய குடல்களை வெட்டக்கூடிய நீரை, கொதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் கொடுப்பான். எதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான்? அன்னார், நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்தர்துகுமுன் நார், அன்தர்துகுமுன் நார், உங்களுக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹுடைய தூதருடைய சப்தம் சந்தையில் இருப்பவர்களுக்கு கேட்கும் அளவிற்கு உயர்த்தி சொன்னார்கள். அவர்கள் கூறியதில் அவர்களுடைய மேலாடை அவர்களுடைய காலில் விழுந்து விட்டது. அதை கூட அறியாமல் அல்லாஹுடைய தூதர் அந்த எச்சரிக்கையை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தேனும் தர்மம் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். எதை பார்த்தீர்கள் அல்லாஹுடைய தூதரே, எதை அறிந்தீர்கள்? ரஅய்துல் ஜன்னத வன்னார், நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்தீர் என்று சொன்னார்கள். லா தன்சுல் அதீமத்தைன், இரண்டு மகத்துவமிக்க விஷயத்தை மறந்து விடாதீர்கள். அல் ஜன்னத்து வன்னார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய தூதருடைய முகங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய தலையை தாழ்த்தினார்கள். அவர்களுடைய தாடிகள் நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தை நினைத்தும் நரகத்தை நினைத்தும் அழுதார்கள். அல்லாஹு அக்பர். நரகம் சாதாரண நெருப்பா? அல்லாஹுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். அதை குறித்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அந்த வேதனையை விட்டு என்னை பாதுகார் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு இரவு அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாளிலே கழியாது. அல்லாஹும்ம கைனி அஸாபக யௌம தபஅது இபாதக்
உன் அடியார்களை எழுப்பக்கூடிய நாளிலே யா அல்லாஹ் அந்த நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பேசியதாக ஹதீஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த நெருப்பே போதுமே. இல்லை, அல்லாஹ் இதை 69 மடங்கு அல்லாஹ் சூடேற்றி இருக்கிறான். இந்த நெருப்பு நரக நெருப்பை விட 69 மடங்கு இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு மேலானது. நரகத்திலே போடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் உஹுதுடைய மலையளவு இருக்கும். 2 தோல் புஜங்கள் 3 நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு இருக்கும். எங்கே பயம் வருகிறது? எங்கே அச்சம் வருகிறது? எங்கே நரகத்தை கொண்டு அழுதவர்கள் நம்மில்? சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்துணை பேர்? என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்மில் எத்துணை பேர்? சொர்க்கத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, நரகத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, அல்லாஹ்வின் அச்சத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை என்றால் உள்ளங்கள் செத்து விட்டது. இனிமேல் மரணம் தான் வர வேண்டும் நரகம் நுழைவதற்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 42வது வசனம் சொல்லுகிறது, ஃபி சமூமி வ ஹமீம். ஃபி சமூம், சூடான காற்றை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நரகவாதிகளுக்கு. நாலா புறமும் அவர்களுக்கு வீசக்கூடிய காற்றனைத்தும் நெருப்பாக இருக்கும். ஹமீம், நரகத்திலே இருக்கக்கூடிய சூடான பானம், நரக நெருப்பிலே சூடேற்றப்பட்ட பானம் அவர்களுக்கு உணவாக பானமாக கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், வெப்பம் அதிகமாக இருக்கும் போது துஹருடைய நேரத்தில் சூடு அதிகமாக இருக்கிறது. இது போன்ற சூடுகள் எல்லாம் நரகத்துடைய காற்றுதான். அதனால் தொழுகைகளை கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு நரகத்தின் காற்றை பற்றிய நினைவை சூடான காற்றுகள் வரும்போது ஏற்படுத்தினார்கள். இல்லையா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை. 43வது வசனம் தொடர்கிறது, வஸில்லிம் மின் யஹ்மூம். வஸில், நிழல் கொடுக்கப்படும். யஹ்மூம், முழுவதும் கருப்பு நிறமாக மாறிய புகை, நெருப்பு மூட்டப்பட்டு 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 அதனுடைய வெப்பத்தால் அது கருப்பு நெருப்பாக மாறி கரும் புகையாகவே அவனை சுற்றி கொண்டிருக்கும். அதுதான் அவனுக்கு நிழலே. லா பாரிதி வலா கரீம். அந்த குடிபோனம், அந்த குடிவாதமோ, அந்த நிழலோ, அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சூடான காற்றோ குளிர்ச்சி அளிக்காது ஒருபோதும். குளிரே கிடையாது, குளிர்ச்சியே கிடையாது. எங்கு பார்த்தாலும் அவனுக்கு சூடுதான். வலா கரீம், எந்தவித நிம்மதியும் இல்லாத, எந்தவித கண்ணியமும் இல்லாத, எந்தவித நலவும் இல்லாத காட்சியாகத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த நரகவாதிக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஏன் ஏன் யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனை? 45வது வசனம் சொல்லுகிறது, இன்னஹும் கானூ கப்ல ذلك முத்ரஃபீன். இந்த பூமியிலே சுகபோகமான வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை ஹராமில் செலவழித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் செலவழித்தான் 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 கணக்கே தெரியாமல் ஹராமில் கொட்டி தீட்டான். இந்த உலகத்தின் செல்வங்களை வசதியான வாழ்க்கையில் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஹராம் எதுவென்று அறியாமலேயே மூழ்கினான். முத்ரஃபீன்.